Example 7.18. Prove that given ellipse and the given hyperbola intersect orthogonally. கொடுக்கப்பட்ட நீள்வட்டமும் அதிபரவளையத்தினுடைய சமன்பாடும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் நிறுவுகன்றாங்க. இதுக்கான சொல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் 7.17ல் if the given two curves intersect each other orthogonally, then the condition we know 1 by a minus 1 by b equal to 1 by c minus 1 by d. எடுத்துக்காட்டு 7.17ல் இரண்டு வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொண்டால் அதற்கான நிபந்தனை நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆல்ரெடி இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 1 by a minus 1 by b equal to 1 by c minus 1 by d. இந்த கண்டிஷனை தான் இந்த கொஷினுக்கு அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எலிப்ஸ் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு கர்வையும் பாருங்கள். நீள்வட்டத்தின் சமன்பாடையும் கொடுக்கப்பட்ட நீள்வட்டத்தின் சமன்பாடையும் அந்த கண்டிஷன் நம்ம தெரியும் இல்லைங்களா, ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. 7.17ல் முதல் வளைவரை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இங்கே ஈக்குவல் டு 8ன்னு வருது. இப்போ 1 மாற்றணும். டிவைடிங் பை 8. எலிப்ஸ் ஈக்குவேஷனை டிவைடிங் பை 8. நீள்வட்டத்தின் சமன்பாடை 8ஆல் வகுக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 8 ப்ளஸ் 4y square dividing by 8 equal to 8 by 8. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? a square by 8 plus y square divided by 4 8 கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 4y square by 8 y square by 2 எழுதலாம். 8 by 8 1. Ellipse equation, given ellipse equation can be written as எலிப்ஸ் ஈக்குவேஷனை 8ஆல் டிவைட் பண்ணி இப்படி கிடைக்குது. நீள்வட்டத்தின் சமன்பாட்டை 8ஆல் டிவைட் பண்ணோம்னா இது மாதிரி கிடைக்குது. இதை வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ஓட கம்பேர் பண்ணோம்னா வி கெட் ஏ ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் பி. ஓகே, ஏபி கிடச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஹைபர்போலா ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது ஹைபர்போலா ஈக்குவேஷன். அதிபரவளையத்தின் சமன்பாடு cs ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த அமைப்பில் இருக்கணும். ஈக்குவல் டு 1ன்னு வரணும். இங்கே பார்த்தா 4 இருக்குது. அப்போ ஹைபர்போலா ஈக்குவேஷன் டிவைடிங் பை 4. அதிபரவளையத்தின் சமன்பாடை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ a ஸ்கொயர் டிவைடட் பை 4 2y ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 4 by 4. The given hyperbola equation can be written as a square by 4 y square divided by 2. ஏன்னா 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம் 2 டைம் 1. ஸோ given hyperbola equation can be written as கொடுக்கப்பட்ட அதிபரவளைய சமன்பாடை இதே மாதிரி மாற்றி அமைச்சிட்டோம். மாற்றி அமைச்ச உடனே சி என்னான்னு பாருங்கள், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் சி. ஸோ சி வந்து 1 by 4. ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் டி. டி வந்து இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 by 2. இதுக்கப்புறம் ஏபி கண்டுபிடிச்சோடனே சிடி கண்டுபிடிச்சோடனே இங்கே வி ரைட் த கண்டிஷன் வித் த கர்வ்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அண்டு சிஏ ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்டர்செக்ட் ஈச் அதர் ஆர்த்தோகனலி. தென் இந்த கண்டிஷன் எழுதணும். 1 by a minus 1 by b 1 by c minus 1 by d. இந்த கண்டிஷன் எழுதினா தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக புரியும். கொடுக்கப்பட்ட வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொண்டால் கட்டுப்பாடு இங்கே கண்டிஷன் எழுதினோடனே அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிடணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ஓகே, ஆர்த்தோகனல் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ 1 by a இங்கே போயிடணும். ஏ வந்து 1 by 8னா 1 by a என்ன சொல்லுவீங்க? ஏ 1 by 8 1 by a வேணும். ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதுங்க. அப்போ 1 by 8 ரெசிப்ரோக்கலாக பண்ணால் 8 புரியும்னு நினைக்கிறேன். ஏ கொடுத்துருக்காங்க 1 by 8. இங்கே நம்மளுக்கு 1 by a தேவை. 1 by 8 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ 1 by b, b தெரியும் 1 by 2. 1 by b வேணும், ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். 1 by 2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ பாருங்கள், a 1 by 8னா 1 by a வந்து 8, b 1 by 2னா 1 by b வந்து 2. இதே போல் 1 by cனா 4 கிடைக்கும். மைனஸு 1 by d எங்கே டியிலேருந்து கிடைக்கும். அப்போ -2.
அப்போ 8 மைனஸ் 2 6, 4 ப்ளஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 4 ப்ளஸ் 2 6. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த கண்டிஷனை கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால லாஸ்ட்டில் எடுத்து எழுதணும். என்ன எழுதணும்? கிவன் எலிப்ஸ் அண்டு ஹைபர்போலா இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலி. கொடுக்கப்பட்ட நீள்வட்டமும் அதிபவளையமும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் லைனில் சொன்னோம்னா கீ பிரகாரம் அதுக்கு மார்க் தருவாங்க. கொடுக்கப்பட்ட நீள்வட்டமும் அதிபவளையமும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும். அதே நேரத்தில் ஈவன் எலிப்ஸ் அண்ட் ஹைபர்போலா இன்டர்செக்ட் ஆர்த்தோகனல்னு சொல்லி முடிக்கணும். தேங்க்யூ.